125 ஆண்டுகால தங்கத்தின் வரலாற்றில் இன்றைய விலை புதிய உச்சமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு சவரன் தங்கம் 75,000 ரூபாயை நெருங்க இருக்கிறது. அதாவது 74,360 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. இது தங்கமாக மட்டும் ஒரு சவரன் 74,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது நகையாக வாங்க வேண்டும் என்றால், ஒரு சவரன் நகை வாங்க வேண்டும் என்றால் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி உள்ளிட்ட கூடுதல் விலையெல்லாம் சேர்த்து 8,000 முதல் 11,000 ரூபாய் வரை கூடுதலாக செலுத்த வேண்டும். அதாவது 74,360 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 11,000 ரூபாய் கூடுதலாக செலுத்துவதும், கிட்டத்தட்ட நீங்கள் நகை கடைக்கு சென்று ஒரு சவரன் நகை வாங்க வேண்டும் என்றால் 85,000 ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் ஒரு சவரன் நகை கிடைக்கும். இது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றவாறு அந்த விலை, அந்த கூடுதல் விலை ஏற்ற இறக்கம் என்பது மாறுபடலாம். ஆனால் ஒரு சவரன் நகை என்பது 74,360 ரூபாய் என்பது உறுதியான விலை. கூடுதலாக இருக்கக்கூடிய விலை என்பது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு அது மாறுபடும். ஒரு கிராம் 10,000 ரூபாயை நெருங்க இருக்கிறது. 9,925 ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்பனை ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு கிராம் 10,000 ரூபாய் நெருங்கிருக்கிறது தான் இதன் மூலமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாகவே தங்கம் விலை உயர்ந்து கொண்டே வருகின்றது. கடந்த 11ஆம் தேதி 600 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து 72,160 ரூபாய்க்கும், நேற்றைய தினம் 640 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து 72,800 ரூபாய்க்கும், இன்று ஒரு சவரனுக்கு 1,560 ரூபாய் உயர்ந்து 74,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இப்படியாக இந்த கடந்த 3 நாட்களாக தங்கத்து விலை 2,000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து விற்பனையாகிறது ஒரு சவரனுக்கு. இதற்கு முன்பாக ஏற்கனவே கூறியது போல 125 ஆண்டுகால வரலாற்றில் தங்கத்தின் விலை என்பது, இன்றைய நாளின் விலை என்பது புதிய உச்சமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக அதிகபட்ச விலையாக பார்க்கப்பட்டது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தான். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 74,320 ரூபாய்க்கு விற்பனையானது. அதுதான் தங்கத்தின் வரலாற்றிலேயே அதிக விலையாக பார்க்கப்பட்டது, உச்சபட்ச விலையாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏப்ரல் 22ஆம் தேதி 74,320 ரூபாய்க்கு விற்பனையான தங்கம் அதற்கு பிறகு தொடர்ந்து 72,000, 73,000 என்று ஏற்றம் இறக்கமாகவே காணப்பட்டு வந்தது. ஒரு அதிரடியான விலை உயர்வு என்பது எட்டவில்லை. அதாவது 75,000 ரூபாயெல்லாம் கடக்குமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 74,320 ரூபாய்க்கு பிறகு அதிகபட்ச விலை உயர்வு என்பது எட்டவில்லை. 73,000க்குள்ளாகவே ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகாக தங்கம் விலை மீண்டும் 74,000 ரூபாயை தாண்டியது மட்டுமில்லாமல் தங்கம் வரலாற்றில் புதிய உச்சத்தை இன்று எட்டியிருக்கிறது. 74,360, அதாவது 75,000 ரூபாயை நெருங்கியிருக்கிறது. இது நகையாக மட்டும்தான். ஏற்கனவே கூறியது போல நீங்கள் ஒரு நகை கடைக்கு சென்று ஒரு சவரன் ஒரு நகை வாங்க வேண்டும் என்றால் 85,000 ரூபாய் வரை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் ஒரு சவரன் நகையாக உங்களுக்கு கிடைக்கும். செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி உள்ளிட்ட கூடுதல் விலையெல்லாம் சேர்த்து 85,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சமாக 8,000 ரூபாய் முதல் 11,000 ரூபாய் வரை 85,000 ரூபாய் நீங்கள் கடைக்கு கொண்டு சென்றால் மட்டும்தான் ஒரு சவரன் நகை வாங்க முடியும் என்ற நிலைதான் இன்றைய நாளில் தங்க விலை என்பது பார்க்கப்படுகிறது. இது வருகின்ற நாட்களும் தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகாக 74,000 ரூபாயை தாண்டி இருக்கக்கூடிய தங்கம் விலை வருகின்ற நாட்களிலும் கூட விலை உயர்வதற்கான வாய்ப்பு, சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய போர் பதற்றம், பொருளாதார சூழல் காரணமாக இனி வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நாம் பார்த்தோம் அதிரடியான விலை உயர்வு தங்கம் சந்தித்தது. ஒரு மாதத்திற்கே 10,000, 12,000 ரூபாய் எல்லாம் உயர்ந்தது. அதே போன்ற ஒரு விலை உயர்வை மீண்டும் எட்டக்கூடிய நிலை ஏற்பட்டால் அடுத்த 2-3 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் கிட்டத்தட்ட 80,000, 85,000, 90,000 ரூபாய் கூட வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இதனிலை நீடித்தால் ஒரு சவரன் தங்கம் 1,00,000 ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.